என்னால கல்வி செலவு தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க யார்? ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டும் பொழுது பர்சனல் லோன் மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணாதான் சார் பண்ண முடியுது. சார் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு சார். இவங்க வந்து போட்டி போட்டு பெரிய ஃபீஸ் கொடுக்குற ஸ்கூல்ல தான் போடணும். ஃபீஸோட டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார் புதுசா சொல்லி தரீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சிபிஎஸ்சில வந்து 60,000 ரூபாய் கொடுத்து படிக்கிறேன். நீங்க சொன்ன அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து 6 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. என்ன சார் சொல்லி தரீங்க? எல்லா விதமான விளையாட்டுகள் என்ன சார், ஒரு மாணவன் எல்லா விதமான விளையாட்டுலயும் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வருவான்? அப்போஸ் 7 வயசுல ஒரு பையனுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும். டான்ஸும் சப்ஜெக்டா எடுத்து படிக்கலாம். நீங்க சொல்ற சிலபஸ்க்கும் டான்ஸ் மட்டும் தான் 6 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்ப அவன ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். இன்னைக்கு எதுவுமே கிடையாது சார். அவனுக்கு இன்னைக்கும் ஸ்விமிங் தெரியாது. 4 வருஷமா ஸ்விமிங் கிளாஸ் போறான். நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன். பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விமிங் பூல்ல இறக்கி விட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு அந்த 1 hour கிளாஸ் முடிஞ்சோன்னு திரும்ப வந்துடுறாங்க. இன்னைக்கு 6th கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கணும்னா 70,000 கிட்ட நாங்க சம்பளம் பே பண்ணிட்டு இருக்கோம். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. டாப் 10ல ஃபினிஷ் பண்ற ஸ்கூல்ஸால இவ்வளவு கம்மி ஃபீஸ்க்கு எஜுகேஷன் தரும்போது மத்தவங்களால ஏன் தர முடியும்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. நாங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா பல கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணி. ஐ டோன்ட் கேர். என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க மேடம். என்னால முடிஞ்சதுன்னா நான் சிபிஎஸ்சிக்கு வரேன், இல்லனா நான் இதுலயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃபீஸ் கட்டுற டயத்துக்கு தான் சொல்லுவோம் அப்படிங்கறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. தமிழ்நாடுல இருக்க ஸ்கூல்ஸ்லாம் we were under the Singarvelu committee. It's there on the net. அவங்களோட கமிட்டில போட்டிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்குறது கிடையாது. சப்போஸ் ஒரு ஸ்கூல் வாங்கலைனாக்க you can go to court. இவர் வந்து கேஸ் போடுறேங்கறாரு. இப்ப இவர் பிள்ளை என்ன ஆகும்? வேற எந்த ஸ்கூல்லுமே நாங்க படிக்க வைக்க முடியாது. ஃபீஸ் பத்தி நான் சொல்றேன் சார். சிங்காரவேலன் கமிட்டில வச்சிருக்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும் சார். இல்ல புரியல. பேரண்ட் அப்புறமா நம்ம கிட்ட வரும்போது புக்ஸ் தனியா, யூனிஃபார்ம் தனியா, இது ஆட் ஆகும்போது he is thinking that அதுல இருக்கிறது நாங்க வாங்கலான்னு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? 5 பேர் டிசி வாங்கிட்டாங்க because we don't have a robotics class. robotics class lab செட்டப் பண்ணோம்னா பல லட்சங்கள் ஆகுது. என்னடி சொல்ற? ரோபோட்டிக் கிளாஸ் வந்து செட் பண்ணிட்டேன். 5 பேருக்காக நீங்க போட்டத மீதி இருக்கிற 600 பேர்கிட்டயும் ஏன் திணிக்கிறீங்க? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ரோபோட்டிக் கிளாஸ் போட்டேன். 600 பேரும் நீ பே பண்ணி தான் ஆகணும். இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாஸ்கெட் பால் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் இருக்கு. இது எல்லாமே வெளியிலயும் சொல்லி தராங்க சார். ஆனா இவங்க வந்து அதுக்கான வாங்குற ஃபீஸ் வந்து நம்மளால இமேஜினே பண்ண முடியாது சார். எனக்கு அது கஷ்டமா தெரியல. இல்ல, I enjoy it. Because you have too much of that's the problem. No, I value what I have. எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சங்கனா அவ்வளவுதான் சாவடிச்சிருவேன். We also know the value of extra curricular. ரெண்டு பேரும் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. அது தமிழ் ஷோ. ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் சார் நாங்க 15 ஸ்கூல் ஆரம்பிச்சோம் சார் 3 வருஷத்துல. 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஒவ்வொரு ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன இருந்தா 15 ஸ்கூல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க சார் 3 வருஷத்துல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? School is not a service. School is not a service. School is not a service. No, it is not. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 15 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. midnight to 12 o'clockல இருந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் அங்கே பாய போட்டு படுத்து அப்ளிகேஷன் வாங்குற ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இல்ல அவரு வேற கேக்குறாரு. 3 வருஷத்துல 15 ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்க முடியுதுன்னு கேக்குறாரு. சார் நீட் சார். அது கடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். 15 ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்னன்னு அவர் கேக்குறாரு. காஸ்ட் டு காஸ்ட். காஸ்ட் டு காஸ்ட்னா ஒருத்தர் 15 ஸ்கூல் எப்படி நடத்துவீங்க? தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. கட்டப்படுத்தினா எப்படி அடுத்து ஸ்கூல் கட்டிட்டு போறீங்க? சாம்பார் ஆப் எனக்கு. ஸ்கூல்ஸ் தான் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுது. நான் அப்ளை தான் பண்ண முடியும். என் குழந்தைய யார் சூஸ் பண்றாங்க அந்த ஸ்கூல் தான் எடுத்துக்க முடியும். அதுல ஜாஸ்தியா இருந்தா இல்ல இதுக்காக நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காலம் பேரண்ட் நேம் எல்லாமே கேட்டு முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்க? ஆனுவல் இன்கம். அதுல நீங்க ஃபில் பண்ணும்போது ஒரு கையில ஒரு உதறல் வரும். போறேன் நான் போறேன்
எல்லா ஸ்கூல்லயும் salary எவ்வளவுன்னு கேட்கப்படுது. ஏ இது வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கு அவங்களுக்கு கெபாசிட்டி இருக்குதா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் 2 ஆட்டோ வச்சு ஓட்டுறாரு, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை எப்படி சார் நீங்க புரிஞ்சுப்பீங்க? பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பாக்குறோம். ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். எல்கேஜி அப்ளை பண்ணேன், அட்மிஷன் கொடுக்கல. யூகேஜி அப்ளை பண்ண அட்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண அட்மிஷன் கொடுக்கல. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சும்மா விட்டுறக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணேன், பெட்டிஷன் டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன் டெல்லி. எந்த பயனும் இல்ல. அட்மிஷன் கிரைட்டீரியா அவங்க எப்படி பண்ணணும்னா 3 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தா 10 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேல இருந்தா 2 பாயிண்ட்ஸ். இந்த பேஸ்ட் ஆன் தட் இவங்க சூஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்னால ரூல் நாங்க ஃபாலோ பண்றதுல, அதனால எனக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறோம். சிக்கிட்டான் உங்களுக்கு பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ப்ரீகேஜிக்கு 75,000 ஃபீஸ் வாங்குறாங்க, பிளஸ் 10,000 சொல்லி 3 டைம் வாங்குறாங்க. ப்ரீகேஜிக்கு எதுக்கு அவ்வளவு வாங்குறாங்கங்கறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வேணும். இது ஒரு நல்ல கேள்வி. பிகேஜியை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 4ல இருந்து 5 ஹெல்பர்ஸ் தேவைப்படும். நிறைய நாங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்குங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட ஊருப்படவே மாட்ட. நீங்க சொல்ற அதே பாயிண்ட் பிரகாரம் நான் வரேன். ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், பிளஸ் 2க்கு ஃபீஸ் கம்மியா? எந்த பிளஸ் 2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க? மியூசிக் 2000 ரூபாய் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தருவாங்க. பிளஸ் 2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ப்ரீகேஜிக்கு அங்க பாத்துக்கிறது தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பிளஸ் 2 ஓட சிலபஸ் வேற. சிலபஸ் மாறும்போது இன்னும் ஹார்டான டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. முடியல